பாலா சுமங்களா சுகானந்த நர்தன பிரியா பகவதி பகலாமுகி சமயங்களின் தலைவி அடியார்களோடு விளையாடும் ஆனந்த வள்ளி சண்டி சாமுண்டி ஜுவாலாமுகி ஜானகி யுகங்கள் தோறும் தோன்றும் ஜோதீஸ்வரி. பாடலின் பொருள். பாலா சுமங்களா, அதாவது மங்களகரமான பாலா, அவள் மங்களங்களுக்கெல்லாம் மங்களம் தரக்கூடியவளான பெரிய மங்கள குணத்தினளாக இருக்கிறாள். சுகானந்த நர்தன பிரியா. சுகானந்த நர்தன பிரியா என்பது நடனத்தை மட்டும் குறிப்பது அல்ல, ஞானிகளின் உள்புறமாக இருக்கக்கூடிய குண்டலினி எனும் சக்தியாகவும் அம்பிகையே இருக்கிறாள். பகவதி பகலாமுகி. பகவதி என்பது 6 செல்வங்கள் நிறைய பெற்றவள் என்றும், பகலாமுகி என்பது தேவியின் வடிவங்களில் ஒன்றாகும். ஒரு அரக்கனின், அதாவது மந்திரம் சொல்லி மற்றவர்கள் துன்பம் செய்யக்கூடிய அந்த அரக்கனின் நாவை செயலிழக்கச் செய்தவளாக, அந்த அரக்கனை கட்டுக்குள் கொண்டு வந்தவளாக இருப்பவள் பகலாமுகி தேவி. சமயங்களின் தலைவி. உலகில் இருக்கும் அத்தனை சமயங்களாலும் தலைவணங்கப்படுபவள் தேவி ஆதிபராசக்தியான பாலா ஆவாள். அடியார்களோடு விளையாடும் ஆனந்தவள்ளி. அம்பிகை வழிபாடு செய்தால் அதிக வரம் பெறலாம் என்பது போல மனமாற பிரார்த்தனை செய்யும் போது கனவிலும் நினைவிலும் வந்து பேசுபவள் ஸ்ரீ பாலா திரிபுர சுந்தரி ஆவாள். சண்டி சாமுண்டி. சண்டனை அழித்ததால் இவள் சண்டி. சாமுண்டி என்பது அப்பேற்பட்ட பெரும் தெய்வம் ஆவாள். முண்டனை அழித்ததால் இவள் சாமுண்டியும் ஆவாள். ஜுவாலாமுகி ஜானகி. இங்கே சண்டி சாமுண்டி என்பது அரக்கர்களை அழிப்பவளாக காட்டினாலும் உண்மையில் மனிதர்களுடைய தீய குணங்களை அழித்தாலே தேவியின் அனுகிரகம் பரிபூரணமாய் கிடைக்கும் என்பது வரலாறு. அரக்கர்களும் அரக்க குணங்களும் ஒன்றே ஆகும். அப்பேற்பட்ட குணங்களை இருந்து நம்மை நாம் விடுவித்து கொண்டு தாய் எனும் தெய்வீகத்தை நாம் அடைய வேண்டும். அப்படி அடைந்தால் தெய்வத்தாயான அன்னை ஆதிபராசக்தி ஸ்ரீ பாலா திரிபுர சுந்தரியின் அனுகிரகத்திற்கு பாத்திரமாகலாம். அதற்கு அன்னையின் திருநாமம் மட்டுமே துணையாகும். குருவின் ஆசீர்வாதமும் பெரும் துணையாகும். ஜுவாலாமுகி ஜானகி. ஜுவாலாமுகி என்பது அம்பிகையின் 51 சக்தி பீடங்கள் ஒரு பீடமாகும். அங்கே எந்த ஒரு ஆதாரமும் இல்லாமல் நெருப்பு கங்குகள் எரிந்து கொண்டே இருக்கும். செவுத்திலிருந்து ஜோதி மட்டும் எரிந்து கொண்டிருக்கும். அதை அணைத்தாலும் அணைக்க முடியாத ஒரு அற்புதமான, கலிகாலத்திலும் கண்கண்ட ஒரு அற்புதமாக இருப்பது ஜுவாலாமுகி எனும் சக்தி பீடம் ஆகும். அப்படி இருக்கக்கூடியவள் அம்பிகை. ஜானகி. சீதாம்பிகையாகவும் அம்பிகையை அவதாரம் செய்தாள். சீதையே ராவணனின் வாழ்வுக்கு முடிவாவாள் என்பது விதியாக இருப்பதால் அன்னை பராசக்தி சீதா அம்மாவாக பூமியில் அவதாரம் செய்தால் பொறுமையின் வடிவமாக இருந்து ராவணனுக்கு எவ்வளவோ புத்தியும் சொல்லியும் பார்த்தாயிற்று. ஆனால் அவன் கேட்காமல் அழிவின் விளிம்பிலேயே இருந்து அழிந்தும் போனான் என்பது வரலாறு. அப்படி சீதையாக பிறந்ததும் அன்னை ஆதிபராசக்தியே. யுகங்கள் தோறும் தோன்றும் ஜோதீஸ்வரி. எத்தனை யுகங்கள் வந்தாலும் அத்தனை யுக மக்களை காப்பதற்காக அந்த யுகங்களின் முன்னோடியாக தாயே வருகிறாள். தாயின் தயவே கண்ணனாகவும் ராதையாகவும், தாயின் தயவே ராதையாகவும் சீதையாகவும், தாயின் தயவே ராமனாகவும் அவன் பத்தினி சீதையாகவும் என ஒவ்வொரு யுகங்கள் தோறும் ஒவ்வொரு அவதாரங்கள் நிகழ்கின்றன என்றால் அந்த நிகழ்வுக்கு பின்னால் தாயின் அனுகிரகமே, அதாவது ஒரு மனிதன் இப்படித்தான் வாழ வேண்டும் என்கிற அந்த எண்ண ஓட்டமே செயல்படுகிறது என்பதே கருத்து. அதுதான் யுகங்கள் தோறும் தோன்றும் ஜோதீஸ்வரி. யுகம். வாழ்க்கை என்னும் இந்த இருளில் நாம் தப்பிக்க வேண்டுமென்றால் கையில் ஒரு ஜோதி தேவை. அந்த ஜோதி சாதாரண ஜோதியை போல இல்லாமல் அணையாத ஜோதியாக இருக்க வேண்டும். அப்பேற்பட்ட அணையாத ஜோதி அன்னை ஆதிபராசக்தியே ஆவாள். அன்னை அடைவதற்கு 2 விஷயங்கள் தான். ஒன்று நாமஜபம், மற்றொன்று குருவின் ஆசீர்வாதம். இவை 2ம் கிடைத்துவிட்டால் அன்னையை அடைவது மிகவும் எளிதாகும். அது மட்டுமல்லாமல் அன்னை அடைவதற்கு இதுவும் முக்கியம், அன்னையின் ஆசீர்வாதம். எவரொருவர் அம்பிகையை அனுதினமும் மனதில் தியானித்து கொண்டிருக்கின்றாரோ அவர் அன்னையின் ஆசீர்வாதத்தை பரிபூரணமாக பெற்றவர் ஆவார். எவரொருவர் தன் குருவை மனப்பூர்வமாக வழிபாடு செய்கிறாரோ அவரும் அன்னையின் ஆசீர்வாதத்தை முழுமையாக பெற்றவர் ஆவார். அப்பேற்பட்ட அம்பிகை நாமும் தொழுவோம், நாளும் தொழுவோம். தாயின் பாதம் சரணம். சரணம் பாலாம்பிகே. நன்றி, வணக்கம்.